ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். நான் உங்களுக்கு என்ன படம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, களம் காவலுங்கிற மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அவரோட நேம் வந்து ஸ்டான்லி. ஓகேவா, அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஃபேமிலியோட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து குமாருங்கிற நேமில் ஒரு கால் வந்து வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, உடனே அந்த காலை அட்டன் பண்ணி பேசிட்டு டியூட்டிலேருந்து கூப்பிட்றாங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவர் வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து போயிட்டுருக்காரு. ஓகேங்களா, போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த டைவர்ஸை பற்றி பேசினேன் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இவரும் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் கிட்ட வந்து டைவர்ஸ் மட்டும் வாங்கிட்டா போதும், நம்ம பிரச்சனை சரியாயிரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நமக்கு ஒன்று புரியுது, தலைவர் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு போல அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரூமில் இருந்து மச்சாவாக இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த கொலை பண்ணுறதை பற்றிலாம் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, இப்போ நானே கூட ஒன்று கொலை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நமக்கு சீன்லாம் பார்க்கும்போது சும்மா விளாட்டுக்கு சொல்கிறாரோ அந்த மாதிரி தோணும். அது சடனாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சார்பு எடுத்து அந்த பொண்ணு கழுத்து அடிச்சு கொண்டுருவாப்புல ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு. செம்ம சீனுங்க, என்னடா ஸ்டார்டிங்கே கொலையா, வேற லெவலில் இருக்க படம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்கும் வந்து இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம மூடி சாரை எப்படி நம்ம வந்து பார்த்துருப்போம்னா, ஒரு சிஐடி ஆஃபீஸராக பார்த்துருப்போம், அந்த மாதிரி பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லராகவே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது என்ன தோணும், அடேங்கப்பா வேற லெவலில் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சீனில் என்ன பண்ணுறாங்கன்னா, களம் காவல்னு நேமை போட்டு அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகைன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து வராரு. ஓகேங்களா, போலீஸ் வரும்போது அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. ஏதோ பிரச்சனையை பற்றி அவங்க நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல். உடனே என்ன ஆகுது, அவங்க வந்து அங்கே இருக்க போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, சார் கூகை சார் நீங்களா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து ஒரு கேஸ் விஷயமா வந்து வந்திருக்கேன் அந்த மாதிரி சொன்னோடனே, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் இன்னொரு சார் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த ஃப்ரேமில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பையனோட அக்கா வந்து மிஸ் ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு பையன் கூட, யூசப்னு ஒரு பையன் கூட தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த போலீஸ்கார் வந்து என்ன பண்றாரு, இந்த கோவை அவர்கிட்ட வந்து சொல்றாரு இந்த கதையை வந்து, இந்த மாதிரி ஆயிருக்கு, அதனால தான் இங்க வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. இவன் என்ன பண்றான், இந்த அக்கா வந்து கடைசியா பேசின இதை வச்சுட்டு இந்த இடத்துல தான் அவங்க வந்து லாஸ்டா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்படி லொக்கேஷன் வந்து ஒருத்தனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் அவன் நான் பண்ணவே இல்லைன்னு வந்து சொல்றான். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். உடனே என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வந்து போலீஸும் ஆல்ரெடி வந்து வராங்க. ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் தானே அவரும் விசாரிக்க வந்து வந்திருக்காரு. அவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னே இவங்களாம் தப்பிச்சு போயிடுறாங்க. அடிப்பட்ட அந்த பையனை கொண்டு என்ன பண்றாங்க, இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அங்கே ஒரு கெட்டெல்லாம் போட்டு அவர் வந்து இருக்காரு. அப்போ வந்து இந்த காணாமல் போனாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டி உங்களுக்கு எப்படி தெரியுமான்னு கேட்கும்போது, சார் இவங்களை நான் யாருன்னு தெரியாது சார், இந்த ஃபோட்டோவை காட்டி தான் அவனும் வந்து என்னை வந்து அடித்தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த சீனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மம்முட்டி அவரோட வீட்டை வந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட தம்பி வந்து வந்திருப்பாரு. வந்தவொடனே, டேய் ஏன்னா அங்கே வந்து என்னடா அப்படி இவ்வளோ நாள் என்ன வராமல் வந்திருக்க அந்த மாதிரி வந்து கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு, தென் ஓகே ஒரு டீ கொண்டு வான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. உடனே இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு என்ன சைனைட் வந்து வாங்கினேன், அது மூலியமா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு இதாகி என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, சைனடை யூஸ் பண்ண இல்லீகலாக யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து வச்சிருப்பாரு. அதை பற்றி இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் கொலை பண்ணியிருக்கும்போது கழுத்து நெச்சு தானே பண்ணியிருப்பாரு. சரி ஓகே, இந்த மாதிரி சைனைடு மாதிரி ஒரு டேப்லெட் மாதிரியோ ஏதாவது ஃபுட்லேயோ ஏதாவது ஜூஸ்லேயோ கலந்து கொடுத்தா, மாத்திரை மாதிரி சொல்லி கலந்து கொடுத்தா, அந்த அவர் வந்து ஒரு சீரியல் கில்லர் ஆச்சு. ஓகேங்களா, அவர் வந்து எல்லா பொண்ணையும் ஃபக் பண்ணி கொள்றது தான் அவரோட இது. அந்த மாதிரி ஒரு சைக்கோபாத் அவர். அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், வர பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி சைனல் மாதிரி கொடுத்துட்டு, அதாவது ஃபக் பண்ணி முடிச்சுட்டு மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் ப்ரெக்னென்ட்லாம் ஆக மாட்டீங்க அந்த மாதிரி சொல்லி சாப்பிட வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக செத்துருவாங்க, நமக்கும் எந்த தடயமும் இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இவர் பிளான் பண்ணிடுவார். பிளான் பண்ணிட்டு இவர் எங்கே கெமிக்கல் வாங்கினாரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவார், நான் வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு காட்டி இவர் என்ன பண்ணுறது, சைனட்டை வந்து வாங்கிடுறாரு. இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், யார் மேலேயாவது ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க சாகலாம் என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ரோட்டில் அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வந்து பிச்சைக்காரன் வந்து ஒருத்தர் வந்து இருப்பார். அவருக்கு என்னன்னா ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு இவர் வந்து போயிடுவார். அந்த ஃபுட்டில் வந்து சைனடை கலந்துட்டு போயிடுவார். போயிட்டு கொஞ்சம் தூரம் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த வயசான பிச்சைக்கார அவர் இருப்பார்ல, அந்த பெரியவர் வந்து இறந்துருப்பார். ஓகேங்களா, இவரோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சீனில் என்ன வந்து காட்டுறாங்கன்னா, இவர் வந்து அங்கே இருக்க ஒரு லோக்கலில் இருக்க ஒரு புரோக்கரை பார்த்துட்டு, இதை மாதிரி என் அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கோம், அவங்க வந்து விதவையாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிற வயசுலேருந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இந்த மாதிரி பொண்ணுங்கள் வந்து எனக்கு வந்து காட்டுங்க அந்த மாதிரி வந்து இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தெருவில் டவுரி வீடுலாம் எதுவுமே வேண்டாம், பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணாக இருந்தால் போதும் அந்த மாதிரியே பேசுகிறாரு.
ஏன்னா அவருக்கு இவரோட கான்செப்ட் என்னன்னா, இவரோட டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அனாதையா இருக்க பொண்ணுங்க. ஓகேங்களா? தென் விதவை பொண்ணுங்க. ஓகே. தென் கல்யாணம் ஆகுற வயசுலேருந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க. இந்த பொண்ணுங்களலாம் இவரு வந்து லவ் பண்ணி, அவங்களலாம் ஃபக் பண்ணிட்டு கொலை பண்ணிருவாரு. இந்த மாரி ஒரு சைக்கோ மென்டாலிட்டி தான் நம்ம தலைவரோட ஹேபிட் இந்த படத்துல. சரிங்களா? அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு ஃப்ரேம்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு அ ஷாப்ல வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து இவரு வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. உடனே அந்த லேடியும் சொல்றாங்க, "நீங்க எல்லாம் ஒரு 2, 3 நாளா என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் தான் அப்பவே சொன்னேன்ல." அந்த மாரி வந்து கான்செப்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து மாலைலாம் போட்டு இந்த கோயிலுக்கு போற மாரி ஒரு இத வந்து காட்டுறாங்க. இவரு சைட்லேருந்து அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? இப்படி தலைவர் என்ன பண்ணுவாரு, நெறைய பொண்ணுங்ககிட்ட வந்து இவரு வந்து லவ் பண்றேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாரி வந்து இந்த ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாரி வந்து பேசிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அதாவது புருஷன்லாம் இருந்தாங்கன்னா, அவர டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க, குழந்தையெல்லாம் விட்டு வந்துருங்க. அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல இருக்கிறவங்க. அதாவது அ அ புருஷன இழந்தவங்கள என்ன பண்ணா, அவரு ஒரு டார்கெட். இந்த மாரி அவர் ஒவ்வொருத்தரா சூஸ் பண்ணி எப்படி சூஸ் பண்ணுவார்னா, தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணு, கேரளால ஒரு பொண்ணு. அந்த மாரி இவரு சூஸ் பண்ணி ஃபக் பண்ணிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு, ஏன்னா அப்பதான் போலீஸ்க்கு வந்து டவுட் வராது. அந்த மாரி எல்லாரையும் லவ் பண்ணுவாரு, கல்யாணம் பண்ணுவாரு, ரூம் போடுவாரு, மேட்ரம் முடிப்பாரு. அடுத்து என்ன பண்ணிருவாரு, அவங்கள வந்து கொலை பண்ணிருவாரு. ஓகேங்களா? இந்த மாரி கான்செப்ட்ல தான் ஃபுல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, இவரு வந்து அந்த பிச்சைக்காரங்கிட்ட அந்த சயனைட் மாரி குடுத்து, மாத்திரை மாரி ரெடி பண்ணி சாப்பாடுல கலந்து குடுத்து அவர கொல்ல வச்சார்னா, அந்த மாரி பிளான் என்ன பண்ணுவார்னா, ஒரு லேடி கிட்டயும், "சரி, நீங்க வந்து இப்ப தான் பீரியட் வந்து இப்ப தான ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஓகே. நான் வந்து டாக்டர் கிட்ட போய்லாம் கேட்டேன். இந்த மாரி மாத்திரை சாப்பிட்டா பிரெக்னன்ட் ஆக மாட்டாங்க." அந்த மாரிலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாத்திரைய குடுத்து இது பண்ணுவாரு. ஓகேங்களா? இப்படிதான் வர ஒவ்வொரு பொண்ணுங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரூம் போறது, அவங்கள ஃபக் பண்றது, கொலை பண்றது, இந்த ஒரு கான்செப்ட்டாவே இருக்கும். அத வந்து என்ன பண்ணுவாரு, மறுநாள் வந்து கேஷுவலா போற மாரி அந்த ரோட்ல போட்டு அங்க இருக்க பெட் ஷாப் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த மாரி அடையாளம் தெரியாதவங்கலாம் செத்துருக்காங்க. அந்த மாரி டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. நம்ம குடுத்த டேப்லெட் சாப்பிட்டு அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோனே, அவரு வந்து வீட்ல வந்து அவரோட ஹேபிட் என்ன இருக்குன்னா, இந்த மாரி எல்லாரையும் கொலை பண்ணிட்டு, அவங்களோட ஃபேஸ வந்து ஒரு நோட்ல வந்து என்ன பண்ணுவாரு, டிராயிங் மாரி வரைஞ்சுட்டு அப்படியே வந்து வச்சுருவாரு. ஓகேங்களா? அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு. அவங்கள வந்து பஸ்ல வந்து மீட் பண்ணுவாரு. பஸ்ல வந்து பேசி லவ் பண்றேன், மேரேஜ் பண்றேன் அந்த மாரி கான்செப்ட்ல பேசிட்டு இருப்பாரு. நாளைக்கு நீ வருவியா? அப்படி அந்த மாரி அந்த வந்து பொண்ணு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி வந்து நாட்ல வந்து அங்கங்க வந்து நெறைய பெண்கள் வந்து மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. நம்ம போலீஸ் கோவை வந்து என்ன பண்ணுவாரு, அவரு கூட இருக்க ஒரு போலீஸ கூப்ட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அது எப்புட்ன்னா, கொலை நடந்த இடத்துல வந்து அங்க இருக்க சிக்னல்லாம் வச்சு, காலிங் சிக்னல்லாம் வச்சு என்ன பண்ணி இது விசாரிக்கும்போது எப்படி இருக்கும்னா, இவரு வந்து இவரோட ஓன் ஃபோன்லேருந்து இவரு வந்து பேச மாட்டாரு. இவரு வந்து ஒரு பொண்ண கூட்டு போறாருல்ல, அவங்களோட ஃபோன அவங்களோட ஃபோன்லேருந்து சிம்ம மட்டும் எடுத்துட்டு, அந்த சிம் மூலியமா இன்னொரு பொண்ணுட்ட பேசுவாரு. எப்படின்னா, ஒரு பொண்ண கொலை பண்ணி முடிச்சுட்டனா, அந்த சிம்ம எடுத்துட்டு, இவரு செல்ல போட்டு இன்னொரு பொண்ண கட் பண்ண போவார்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுவாரு. இந்த மாரி மாறி, மாறி பேசி தான் எல்லாரையும் வந்து அவர் வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாரு. இவரு சிக்னல்லாம் பார்க்கும்போது, போலீஸ்காரங்க போய் பார்க்கும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்க அக்கா வந்து காணாம போயிட்டா. இது வந்து பொண்ணுங்கள விட்டு 2 பொண்ணு சின்ன பொண்ணுங்கள விட்டு என் மக வந்து ஓடி போயிட்டா. அந்த மாரி கான்செப்ட்டாவே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த கொலைகாரன பிடிக்காத மாரியே கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி மாரி ஒருத்தவங்க வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க போல. அவங்களையும் இவரு வந்து என்ன பண்ணிருவாரு, கட் பண்ணிருவாரு. "எப்படி நான் அங்க ஒர்க் பண்ணேன்னு தெரியுது?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "அத நான் கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்னு வந்து அந்த மாரி சீன் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவாரு, இவருக்கு வந்து அ என்ன சொல்றது, கேரளா, அ கன்னியாகுமரி, ஐ மீன் என்ன சொல்றது, நாகர்கோவில் பார்டர் இந்த மாரியே வந்து ஃபுல்லாமே இருக்கும். கொலை வந்து நடந்திருக்க மாரியே இருக்கும். தென் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னியாகுமரி சைடுல இருக்க ஆர்காணி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட கேரளா பார்டர் மாரி இருக்கு. அந்த சைடுல வந்து இந்த மாரி கொலைலாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஏரியாவ பத்தி தெரிஞ்ச வந்து அந்த மக்கள பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது, நம்ம தலைவர் வந்து வந்து மீட் பண்றாங்க. இந்த மாரி வந்து ஒருத்தர் வந்து இருக்காருன்னு சொல்லும்போது, இவரு வந்து மீட் பண்ணி நான் தான் ஸ்டான்லி தாஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா தலைவன் தான் எல்லா கொலையும் பண்ணாது. அவரும் என்ன வந்து ஓகே, நமக்கு வந்து இவரு ஹெல்ப் பண்ண கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர கூப்பிட்டு இது வந்து பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு ஃப்ரேம்ல வந்து இந்த இவங்கள வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கும் அந்த மாரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அப்புறம் நான் கூட சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த டேப்லெட்ட வந்து குடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து போட்டு வந்துருங்க. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த சீன வந்து இது வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜீப்ல இருந்து போயிட்டு இருக்கும்போது, நீங்க பேசும்போது மலையாளம் கலந்த மாரியே இருக்கே, உங்க சாயல் அப்படின்னு சொல்லிட்டு இவரு டவுட் போட்டு அவரு கேட்பாரு. இல்ல சார், ஆர்கானிக் வந்து கொஞ்சம் கேரளா பார்டர் தான். அங்க இருக்க நெறைய பேர் மக்கள் வந்து மலையாளிஸ் வந்து இருக்கிறாங்க. மலையாளம் வந்து நெறைய பேருக்கு தெரியும், பேசுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கும் சொன்ன நாங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்க போலீஸாரும் கொஞ்சம் வந்து சொல்லுவாரு. ஓகேங்களா? நான் சொன்னேன்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து, யார் யார கொலை பண்ணாலும் அவங்க ஃபோட்டோவெல்லாம் இவரு வந்து வரைஞ்சு வச்சுருவாரு. இதுதான் அவரோட ஹேபிட்டா இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து மும்முரா வந்து விசாரிச்சுட்டு இருப்பாரு. எப்படியாவது இந்த கொலைகாரன வந்து பிடிச்சிட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு பாதிக்கப்பட்ட வீட்ல இருந்தா கேட்டுட்டு இருப்பாரு.
அதுக்கப்புறம் தலைவர் வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து பண்ணியிருப்பாரு. என்ன ஒரு சம்பவம்னா, மூவி ஸ்டார்டிங் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா, குமார்னு ஒரு நேம்ல வந்து காட்டினாரு. அவர் வந்து இவர் கூட ஒர்க் பண்ற ஒரு வந்து போலீஸ் வந்து ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுவாரு, கோகி வந்து என்ன பண்ணுவாரு, கோகை வந்து கண்டுபிடிச்சிருவாரு ஒரு இதுல. இந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து இங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, இவர் இதுக்கு மேல மாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போனை இந்த குமாருங்கிற அவர் வீட்டுல வந்து இவங்களுக்கே தெரியாம மட்டும் போட்டு வந்துருவாரு. அந்த சிக்னலை வச்சு இவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்க வீட்டுல வந்து பார்க்கும்போது ஃபோன் ரிங் இங்கே தான் அடிக்கும் போது இவங்களுக்கே தெரியாது இங்கே தான் அங்கே வந்து ஃபோன் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஃபோன் யாருக்கு வந்து தெரியும் போது, ஆனால் இது வந்து என் மாமாக்குள்ள ஃபோன் கிடையாது. அதாவது எங்க புருஷனுக்குள்ள ஃபோன் வந்து கிடையாது. ஆனா இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க தான் யாரு நம்ம மம்முட்டியோட ஒய்ஃப் ஓகேங்களா. இவங்க வந்து மேல் வீட்ல இருக்க அந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மம்முட்டி அவர் வந்துருவாரு. சார் என்ன சார் இங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நம்ம தேடிட்டு இருக்க கொலைகாளி வந்து குமார் தான், இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ஷாக் ஆகுற மாரி ஒரு இது பண்ணுவாரு. சார் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு வந்து, இல்லங்க ஃபோன் சிக்னல்லாம் இங்க தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா நடந்த என்ன மேட்டர்னா, இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது இவர் பின்னாடியே வந்து ஓகேங்களா, கார்லேருந்து ஒரு இடத்துல இறங்கிருவாங்க. இறங்கிட்டு இவருக்கே தெரியாம பின்னாடி வந்து அந்த குமார வந்து கொலை பண்ணி ஒரு இடத்துல இவர் வந்து புதைச்சிருவாரு. ஓகேங்களா, புதைச்சிட்டு அந்த ஃபோனை தூக்கி என்ன பண்ணுவாரு அங்கே போட்டு இவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இவர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு சீனை வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. ஓகேங்களா, அங்கங்கே போஸ்டரும் ஒட்டிடுவாங்க. இந்த மாதிரி குமார் வந்து வாண்டட் லிஸ்ட்னு போட்டு போஸ்டர் வந்து ஒட்டிடுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிங் ஒருத்தர் கட் பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல வந்து ரூமில் கூட்டு மேட்டரை முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து தலைவன் வந்து என்ன பண்ண சிகரெட் வந்து குடிச்சிட்டு இருப்பாரு. இவர் போலீஸ்காரர் வந்து இது வரைக்கும் இத்தனை பொண்ணுங்க வந்து காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொண்ணுங்க ஃபோட்டோவையும் ஒட்டி வச்சு இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. யார் யார் எப்படி காணாமல் போனாங்க. ஒருத்தர் நாகர்கோவில்னா ஒருத்தர் கேரளா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கொலை, கேரளாவில் ஒரு கொலை இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா ஃபோட்டோவும் வச்சு வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்துட்டே இருப்பார். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆண்டியை வந்து இவர் கூப்பிட்டு வந்து மாட்ட முடியாத காரில் உட்காந்து பேசிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பேசிட்டு கீழே ஒரு ஃபோன் வருதுன்னு போவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காரு கீழே இருக்க ஒரு குட்டி ஃபோனை பார்த்து இவங்க வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து தலைவர் என்ன பண்ணுவார், ஒரே மாதிரி நம்ம வந்து கொலை பண்ணிட்டு இருக்கோம், அதாவது சைன டேப்லெட் மாதிரி கொடுத்து கொலை பண்ணிருக்கோம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணாங்கும் போது ஒரு மெடிசின் மாதிரி ஒன்று வந்து கண்டுபிடிப்பார். ஓகேங்களா, ஒரு சில பேருக்குலாம் கால் பண்ணி கேட்டு அது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு கண்டுபிடி, அது எப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க உடனே. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இதை வந்து இன்ஜெக்ஷன் வந்து இவர் வந்து தயாரித்து வச்சுருப்பாரு. இவர் காரில் அந்த ஃபோனை எடுத்து ஆன் பண்ணும்போது சிக்னல் வந்து இங்கே வந்து கிடச்சிரும். அந்த பொம்பளைக்கு வந்து டவுட் வந்துடும் பார்த்தீங்களா, அதாவது இவங்களுக்கு வந்து டவுட் வந்தவொடனே என்ன பண்ணுவார், இவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்ன பண்ணிடுவார், கழுத்தில் குத்தி அந்த ஊசியை இன்ஜெக்ஷன் பண்ணி அவரையும் கொண்டுருவார். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கவர் பேசிடுற ரூம் போடுவார், இது பண்ணி காட்டிகிட்டே இருக்காங்க. கடைசியாக இவங்க தான் காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு புருஷன் வந்து இறந்தவங்க, இவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களை கட் பண்ணி இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பேசுறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, பேசுறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு வந்து இவங்களும் வந்து கேட்பாங்க. உடனே அங்கே போயிட்டு எந்த ஒரு பயப்படும் வேண்டாம், அங்கே போயிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி வந்து இவர் வந்து காட்டணும்னு சொல்கிறாரு. தென் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணை கூப்பிட்டு வரும்போது சிரிச்சிட்டே வர மாதிரி, என்ன நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பொண்ணு கேட்கும்போது, எனக்கு ரீசன் புரிஞ்சு போச்சு என்னென்னு கேட்கும்போது, புது அப்பா வர போகிறாங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து சும்மா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்களா, தென் வந்து நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் சிக்னல் வந்து காட்டியிருக்கோம். ஓகேங்களா, ஒருத்தர் பேரில் வந்து இருக்கும், அவர் பேரை வந்து அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த ஃபோன் நம்பர் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்த இது வந்து ஒரு கொலை கேஸ் நடந்த அந்த சிம்மு. ஆனால் வந்து நாங்கள் சிம் விசாரிச்சு போகும்போது அது உங்கள் நேமில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிடிச்சி கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இது என்னுடைய ஃபோன் இல்லை, என் அக்காவோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அட்ரஸ் வந்து கொடுக்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அதாவது இவர் கொலை எல்லாரையும் பண்ணிட்டு கொலை பண்ணியிருப்பா பார்த்தீங்கன்னா, அது வந்து மிஸ் ஆன ஒரே ஒரு பொண்ணுனா அது இவங்க மட்டும்தான். ஓகேங்களா, அது இவங்க எப்படி மிஸ் ஆகிருப்பாங்கன்னா, இவங்க வந்து அவர் கொடுத்த டேப்லெட் வந்து போடாமல் இருந்திருப்பாங்க. அது வந்து நம்ம தலைவருக்கு வந்து தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இவங்களும் அந்த இதை வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு பட் சீக்கிரம் போயிருங்க, புருஷன் தான் பெரிய பிரச்சனை ஆயிரும் குடும்பத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கெஞ்சிருப்பாங்க. அப்படியே போலீஸ் வந்துருவாரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நான் வந்து பஸ்ஸில் போகும்போது தான் பழக்கம், ரெகுலராக போகும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இவங்க சொன்ன அவங்க பஸ் டிப்போலாம் கேட்டு அங்கே இருக்க வந்து கண்டக்டரை பிடிச்சி கேட்கும்போது, ஆமாம் இந்த பொண்ணு வந்து ஒரு 5, 6 மாசமா நான் ஓட்டுற ரூட்டில் தான் பஸ்ஸில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் ஒரு ஆளும் கூட இருந்தார், நெருக்கமாக இருந்தாங்க இருக்கும்போது ஆமான்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணுவார், அந்த ஆளோட ஸ்கெட்சு நம்ம வரைய சொன்னால் நீங்கள் ஞாபகப்படுத்திங்களா அப்படி கேட்கும்போது, நான் சொல்கிறேன் சார், நீங்கள் ஸ்கெட்ச் வரது நான் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிடுவார். ஓகேங்களா, அந்த ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவார், இவங்ககிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பார். இவன் தான் அந்த கொலை, இவன் தான் அவங்கள வந்து பார்க்க வந்தா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்தா கிடத்து அவன் இவளும் வந்து தலையிலைட்டாக ஆட்டுற மாதிரி வந்து சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, இந்த சீனை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உடனே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், சார் நம்ம அந்த கொலையாளியோட ஸ்கெட்சை வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து என்ன பண்ணுவார், மம்முட்டியை வந்து நம்ம கோகை அவர் வந்து கூடுவார்.
கூப்பிடும்போது என்ன பண்ணுவார், இவர்கிட்ட வந்து வேற ஒரு ஃபோட்டோ காட்டி இவன் தான். ஏன்னா இவருக்கு டவுட் வந்துடக்கூடாது, இவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் இந்த கோகை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இருப்பார். ஓகேங்களா. உடனே என்ன பண்ணுவார், இவரும் ஓகே அப்போ நம்ம பண்ணல போல, அப்போ அந்த பொண்ணு உண்மையான ஃபோட்டோ வந்து என்ன பண்ணான்னா அந்த பொண்ணையும் கொலை பண்ணலான்னு ஐடியாவில் தான் வந்திருப்பான். அவன் குழந்தையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். ஓகேங்களா. பட் வந்து நம்மளோட ஃபோட்டோ அந்த பொண்ணு வந்து ஸ்கெட்ச் பண்ண ஹெல்ப் பண்ணலன்னு சொன்ன உடனே ஓகே இப்போ எதுவும் இதெல்லாம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகும் சொல்லி நினச்சிட்டு இவர் அடுத்து இந்த சாங் சீனில் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொண்ணு இருக்கணும் கடைசியா இவங்க மேட்டர் முடிக்கிறதுக்காக ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சுட்டு கீழே வந்து வந்திருப்பாரு. ஓகேங்களா. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோகை அவர் வந்து ஒரு சேர்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. இதை பார்த்த உடனே இவர் வந்து ஷாக் ஆயிரும். என்ன ஒரு ரீசன்னா அவனை அந்த கொலைக்காரனை நான் வந்து கண்டுபிடிச்சேன் சார், இதான் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பார்த்தா அதில் வந்து இவரோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருக்கும். தலைவன் செம்ம ஷாக் ஆகிடுவான். எப்படியாவது உண்மை இவன் கண்டுபிடிச்சிட்டா இவன் எப்படியா கொலை பண்ணலாம் சொல்லிட்டு நான் சொன்னல ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து இவர் குத்த வருவார். நம்ம தலைவன் அப்படியே திரும்பி போட்டு 2 பேரும் செம ஃபைட் நடக்கும். ஃபைட்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து அவர் அடிச்சா கொன்றுவார். ஓகேங்களா. கொன்று முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வாண்டட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் கூட வேலை பார்த்த குமாருங்கிறவரை கொன்னுட்டு இவர் தான் எல்லாத்துக்கும் கொலையும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அவரை மாட்டி விட்டுருவார்ல புதைச்சிட்டு வாண்டட்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி காட்டுவாங்களா அதே மாதிரி என்ன பண்ணுவார் இவரை கொலை பண்ணிட்டு எல்லாம் புதைச்சிட்டு என்ன பண்ணுவார் இவர் வந்து இந்த மாதிரி கேஸில் வந்து இவர் நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு இவரை வாண்டட்னு போட்டுற மாதிரி போட்டு வச்சுருவாங்க. படத்தையும் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்படி காய்ஸ் இருந்துச்சு இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ஸ் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய நெக்ஸ்ட் மூவி எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு படம் கன்ஃபார்மாக பார்ப்பேன். பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கொஞ்சம் அடிக்கடி வாய்ஸ் கொஞ்சம்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி ஒரு சில இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்லாம் இருக்க முடியும். வாய்ஸில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதாவது ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வாய்ஸ். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ரிவ்யூ போட ஆரம்பிக்கிறேன். இது வந்து 2வது ரிவ்யூ. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து சீக்கட்டல்னு ஒரு மூவி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோட செகண்ட் இது. சரி போக எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சி செட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஓகே பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.